ஹல்லேலூயா. யூத்ஸை விட நிறைய பெரியவர்களை கூட என்னால் பார்க்க முடியுது. நோக்கம் இல்லாமல் கர்த்தர் யாரையும் இந்த இடத்துக்கு கொண்டு வரல. ஆமென். யூத் மீட்டிங்க்கு வரணுன்னாலே சில யூத்ஸ் எப்படி வருவாங்கன்னா, பல யூத்ஸ் வந்து ஆசையாலாம் வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு அப்பா அம்மா போகணுன்னு சொல்லியிருப்பாங்க. எஸ், அப்பா அம்மா போகணுன்னு சொல்லிட்டாங்க. என்ன நமக்கு, நான் வாலிப பிரயாயத்தில் இப்படியெல்லாம் நிறைய யூத் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் நான் வளர்க்கப்பட்டேன். எப்படி நமக்கு யூத் மீட்டிங் அப்படின்னாலே ஆசையாக வர வாலிபர்கள் வெகு சிலர் தான். மற்றவங்களாம் எப்படி வந்திருப்பாங்கன்னா, பேரண்ட்ஸோட கம்பல்ஷன். ஒரு நாள் லீவ் இருக்குது, வீட்டில் இருக்கலாம், எனக்கு பிடிச்சதில் நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது பார்ப்போம், ஒரு கேமை பார்க்கலாம், ஒரு மேட்சை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தால் அம்மா அப்படி போய் என்னை போக சொல்கிறாங்க. அங்கே போய் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு வேலை கூட நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் பார்க்க முடியறத விட்டுட்டு, இல்லை நீங்கள் செய்ய முடியறத விட்டுட்டு ஒரு வேலை வந்திருந்தீங்கன்னா, நான் எப்போவுமே ஒரு வார்த்தையை ஐ வில் ஆல்வேஸ் சே, தேவ சமூகத்தில் நீங்கள் செலவு செய்கிற நேரங்கள் அது இன்வெஸ்ட்மெண்ட். ஹல்லேலூயா. ரிட்டர்ன்ஸ் நிறையா இருக்கும். ஆமென். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில், கேம்ஸில், இல்லை ஏதாவது ஒரு யூடியூப்பில் எதுலையாவது உட்காந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைமுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்காது. யூ வில் நாட் கெட் எனிதிங் பேக். பட் ஆண்டவருடைய சமூகத்தில் பிடிச்சோ பிடிக்கலையோ உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, நிச்சயமாக திஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஹல்லேலூயா. இதற்கான அறுவடையை, இதற்கான பலனை நிச்சயமாக நீங்கள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக பார்ப்பீங்க, அனுபவிப்பீங்க. நான் ஏன் இது இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எங்கள் அம்மா என்னை வந்து விட்டதே இல்லை. சர்ச், ஆலயம், மீட்டிங், எனக்கு தெரிஞ்சு ஆல் நைட் ப்ரேயர்லாம் எங்கள் அம்மா போய் உட்கார வச்சுருப்பாங்க. திரும்பி பார்த்தா என் வயசில் ஒரு பொண்ணு கூட இருக்காது, ஒரு பையன் கூட இருக்க மாட்டான், நான் மட்டும் தான் உட்காந்துருப்பேன். எல்லாம் பாட்டிமா தான் உட்காந்துருப்பாங்க. எதுக்கு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோமோ அப்படிலாம் நான் பல வேளையில் யோசிச்சிருக்கேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தான் அதை பார்க்க கிருபை செய்தார். அன்றைக்கு என்னுடைய தாய் கொண்டு போய் தேவ சமூகத்தில் விட்டதுனால இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் நின்று பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. எனக்கு அப்பா அம்மா, என்னுடைய தகப்பனார் நாங்கள் வேண்டான்னு சொல்லிவிட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டார். என் தாயை, என்ன, என் தங்கச்சியை எப்படி சொல்லலாம், நான் ரோட்டில் விட்டுட்டு போயிட்ட மாதிரி, நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். ரொம்ப கடினமான ஒரு பாதைகள் வழியாக குடும்பமாக நாங்கள் கடந்து போனோம். தகப்பன் இருக்கிற பிள்ளைகளை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும். என் மாமா பிள்ளைங்க, என் அத்தை பிள்ளைங்களாம் பார்க்கும்போது பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் நம்ம எப்படி இருப்போம், என் மாமா இருக்கார், அவளை நல்லா வளர்த்துருவார், அவளை ஆளாக்கிடுவார், எனக்கெலாம் யார் இருக்கா, மம்மியால் எவ்வளோ முடியும், எப்படி என்னை நடத்துவாங்க, அப்படிலாம் பயந்த நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நான் திரும்பி பார்த்து உங்களுக்கு சாட்சியாக சொல்ல முடியும், கர்த்தரே எனக்கு தகப்பனாக இருந்து இன்றைக்கு என்னை ஊழியக்காரியாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு அவள் என்ன ஆச்சுன்னு கேட்கணும்ல, நீங்கள் உடனே கேள்வி கேட்கணும். நான் அப்படி தான் ரொம்ப கேள்வி கேட்பேன். எனக்கு கேள்வி கேட்குறவங்களும் ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு இப்போ எழுந்து கேட்டுறாதீங்க, அப்புறம் கேட்டுக்கலாம், முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால். என் தங்கச்சியை கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ தான் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், வழியே இல்லாத ஒரு குடும்பம் தான், ஆனால் கர்த்தர் என் தங்கச்சியை கொண்டு போய் வெளிநாட்டில் படிக்க வச்சார். ஹல்லேலூயா. வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது கூட பரவாயில்லைங்க, வெளிநாட்டில் லட்சங்கள் கொடுத்து படிக்க வச்சார். நிறைய பேருக்கு ஃபோன்னாலே ரொம்ப பிடிச்ச ஃபோன் ஆப்பிள் ஐஃபோன். ஆமாம் தானே யூத்ஸ் எல்லாருக்கும், ரைட் வர்றாங்க. ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்குறது என் கனவுக்கா அப்படின்னு சொல்கிற நிறைய யூத்ஸ் இருக்காங்க. என் தங்கச்சி அந்த ஆப்பிள் கம்பெனிலேயே வேலை செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இஃப் யூ ஆர் இன் அ சிச்சுவேஷன், உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு ஒரு வேளை பயம் இருந்தால், நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் சாட்சியா, கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருப்பாரானால், என் தங்கச்சியை கனப்படுத்தியிருப்பாரானால் உங்களையும் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும், ஆண்டவருடைய சமூகம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. பேங்க்கில் காசு வைக்காமல் ஏடிஎம் மிஷினை போய் தேய்ச்சிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. இன்றைக்கி பலருடைய ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கான காரணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. ஹல்லேலூயா. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஏடிஎம், ஒரு காலம் வரும் உங்களுக்கு ஏடிஎம் மிஷின் தேவைப்படும். தேவ சமூகத்தில் போய் கெஞ்சி, அப்பா என்னை விடுதலை ஆக்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே நீங்கள் கேட்குற ஒரு நாள் வரும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்போ உங்களுக்கு பிரயோஜனப்படும். ஹல்லேலூயா. அதனால் தயவு செஞ்சு டயர்டாக இருந்தாலும் சோர்வாக இருந்தாலும் விழிப்பாய்க்கோங்க, எனக்கு கர்த்தர் உங்கள் கூட பேச போகிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மத்தியான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரே ஒரு ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம், எங்களுக்காக வானம் திறக்கப்படணும். ஆமென். இந்த மதிய வேலையில் பேதுரு அன்றைக்கு மதிய வேலையில் ஜெபித்த பொழுது அவருக்காக வானம் திறக்கப்பட்டது. இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக வானங்களை திறந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும், இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இது யூத் மீட்டிங்காக இருக்கிறபடினால ரொம்ப சிம்பிளிஃபைடாக, ரொம்ப சிம்பிளாக 2 வார்த்தையை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
ஆனால் இங்கே நிறைய பெரியவர்கள் இருக்கீங்க, அது உங்களுக்கும் பிரயோஜனப்படும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என் கூட பேசி இந்த நாளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று எங்களை அனுப்பி வைத்த முதல் செஷனில் பாஸ்டர் அதை பேசிட்டாங்க. திரும்பி வாங்க. ஆமேன். இன்றைக்கி நிறைய பேர் தூரமாக ஆண்டரை விட்டு இருக்கிறோம். மார்னிங் செஷனில் ஆண்டவங்க கூட பேசியிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை, உங்களுக்குன்ற ஒரு நல்ல எப்படி சொல்கிறது ஃப்யூச்சரை கர்த்தர் உங்களுக்கு வச்சுருக்கிறாரு. அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் திரும்பி வரணும். திரும்பி வந்த நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு பிரசங்கிக்க போகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, 2 இம்பார்ட்டன்ட் வேர்டு எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த வாலிப காலத்தில் நமக்கு இருக்க வேண்டிய ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், செல்ஃப். இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ண நினச்சாலோ, இல்லை நம்ம பாஸ்டர்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ண நினச்சாலோ, இல்லை நம்மளோட எல்டர்ஸ் அண்ணா அக்கா யாராவது ஒருத்தங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ண நினச்சாலும் நமக்கு பிடிக்காது. ஆமாவா இல்லையா? இதை செஞ்சுட்டு இருக்கும்போது இதை செய்யாதன்னு சொன்னால் பயங்கரமாக கோவம் வரும். ஆமாம் தானே? இதை பார்த்துட்டு இருக்கும்போது அதை பார்க்காதன்னு சொன்னால் பயங்கரமாக கோவம் வரும். நான் இன்றைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, பெற்றோர்கள் பாஸ்டர்ஸ்கள் இவங்கெல்லாம் சொல்லி உங்களால் கேட்க முடியாததை நீங்களே உங்களுக்கு சொல்லுங்கள். ஆமென். இந்த வேத புத்தகம் முழுசும் நிறைய வாலிபர்களை பார்க்க முடியும். வாலிப கூட்டனாலே இவங்களை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாலிபரை இன்றைக்கி நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்பலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தானியேல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் எனக்காக சத்தமாக வாசிக்கலாம், இல்லைன்னா நானே வாசிப்பேன். இருக்கீங்களா வாசிக்கிறதுக்கு? சரி, நானே வாசிக்கிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம் ஸ்க்ரீனில் கூட வருது, நீங்கள் பார்த்துக்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படாத படிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். எல்லாரும் ஒரு கை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு இது லாஸ்ட் செஷனாக இருக்கிறபடினால லாஸ்ட் செஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். ஆமாவா இல்லையா? நம்ம டான்ஸ் எல்லாம் பார்த்தோம், நல்லா சாப்பிட்டோம், நல்ல என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருந்தது. இந்த லாஸ்ட் செஷனில் ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறாரு. என்னன்னா, ஏதாகிலும் ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கடந்து போகணும். ஆமென். வாட் இஸ் தட் மீன்? டேக் சம் டிசிஷன்ஸ். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். இந்த இடத்துல வந்து வாசிக்கிறோம், தானியேல் வந்து ரொம்ப அழகுங்க, ஹேண்ட்ஸம் பாய். எஸ், வசனம் அப்படி தான் சொல்லுது. ஹீ இஸ் ஹேண்ட்ஸம், ஹீஸ் இன்டெலெக்சுவல், ஹீஸ் இன்டெலிஜென்ட். அதாவது அவர் அழகாகவும் இருப்பார். இந்த காம்பினேஷன் கிடைக்காது இல்லை? பொதுவாக அழகாக இருக்க பசங்க அறிவாக இருக்க மாட்டாங்க, அறிவாக இருக்க பசங்க அப்படியா? இந்த காம்பினேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம் தானே? அழகாகவும் இருப்பாங்க, அறிவாகவும் இருப்பார், நல்ல வேலையிலும் இருப்பார், நல்லாவும் பார்த்துக்குவார். இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. ஒன்று நல்லா பார்த்துக்குவாருன்னா ஹஸ்பண்ட், நல்லா என்ன பண்ண மாட்டார், ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் தானியேல்கிட்ட அப்படி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஹீ இஸ் த பர்ஃபெக்ட். எப்படி? அழகாகவும் இருப்பார், அறிவாகவும் இருப்பார், பார்க்கவும் ஹேண்ட்ஸம், பேசினாலும் செம்ம, பயங்கரம் செம்ம. இப்படி ஒரு செம்மையான ஒரு வாலிபன் வந்து என்ன பண்ணலான்னா அவர் இஷ்டம் போல் எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு விஷயமாயா? சாப்பிட்றதெல்லாம் ஒரு விஷயமா? ஆமாம் தானே? வாய்க்குள்ளே போகிறது ஒன்று நம்மளை தீட்டுப்படுத்த, அது புதிய ஏற்பாட்டில் தான் வந்துச்சு. ஆனால் சாப்பிட்ருக்கலாம், கர்த்தர் ஒன்றும் கேட்டிருக்க மாட்டார் ஏன் சாப்பிட்ட அப்படின்னு. ஆனால் அவரே அவருக்குள்ளே இந்த வசனத்தில் இந்த தானியேல் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, ஆண்டவர் தானியேலிடத்தில் தரிசனமாகி தானியேலே தானியேலே என்று 2 முறை கூப்பிட்டு, தானியேலே இந்த சாப்பாட்டை தொட்ட நீ கெட்ட அப்படி சொன்னாரா? சொன்னாரா? இல்லை தானியேலோட அம்மா அங்கே பாரு, அங்கே போனால் சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு எல்லாம் வச்சுருப்பாங்க, தொற்றவே தொட்டுறாது அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி எந்த ரெக்கார்டுமே நீங்கள் பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, யாருமே தானியேலை கண்ட்ரோல் பண்ணல. ஆனால் தானியேலுக்குள்ளே இருந்த ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் செல்ஃப் கண்ட்ரோல். எசோனோ இந்த யங் ஏஜில் நீங்கள் சில தீர்மானங்களை எடுப்பீர்களானால் உங்கள் எதிர்காலத்தில் அது பெரிய பெரிய உயர்வுகளை கொண்டு வரும். ஆமென். ஆண்டவர் பட்சமாதம் இல்லாத தேவன், அப்படி தானே வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். அது எப்படி எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாரு? அப்படி எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தா ஏன் சவுலை தள்ளி தாவீதை செலக்ட் பண்ணுறாரு? அப்போனா அவர்கிட்ட பார்ஷியாலிட்டி இருக்கா? இல்லை, அவர் பார்ஷியாலிட்டி இல்லாத தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் தனக்காய் வைராக்கியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்காய் கர்த்தர் வைராக்கியமாக இருப்பார். யார் தன்னிடத்தில் அன்பாக இருக்கிறார்களோ அவரிடத்தில் தேவன் அன்பாக இருப்பார். ஆமென். யார் தன்னிடமாய் வருகிறார்களோ கர்த்தர் அவர்களை சேர்த்து கொள்வார். ஆமென். இந்த காலையில் நம்ம வாசித்த செஷனில் மெசேஜ் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே நின்றுட்டுருப்பார் நீங்கள் வருகிற வரையிலும். ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும். என்ன அப்படின்னா, எனக்கு முன்பாக உங்களுக்கு முன்னாடி நிறைய வைக்கப்பட்டிருக்கு இந்த பூமியில். எஸ்,
யூ ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ். இந்த யூடியூபுக்கு போனால் உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற பல தரப்பட்ட வீடியோஸ்கள், உங்களுக்கு ஆப் ஸ்டோருக்கு போனால் உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற பல தரப்பட்ட கேம்ஸ், உங்கள் காலேஜில் உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற நிறைய காரியங்கள். வேத புத்தகத்தில் பாவம் அப்படின்னாலே நமக்கு என்ன இருக்கும்? இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சுக்கு வர பசங்க பாவம்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆமாம் தானே? இது பாவம்டா, இது வேணாடா. ஆனால் இன்றைக்கு சத்துரு பாவத்தை அல்ல, சிற்றின்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயங்கரமாக சபைகளுக்குள்ளே புகுத்திட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியுமா வாட் இஸ் மீன் பை சிற்றின்பம்? தெரியுமா? கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கும். அப்படி போயிட்டீங்கன்னா, ச்சே எதுக்கு இவ்வளோ நேரம் இதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம், எதுக்கு இதை பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அல்லேலூயா. ஸ்டார்டிங்கில் ஒரு வருஷம் நல்லா தான் இருக்கும். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், அல்லேலூயா. சாப்பிட்டியா? ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னா, அக்கா என் அப்பா அம்மாவுக்கு என் மேலே அன்பே இல்லை. ஏன்? என்னை அந்த பையன் தான் அதிகமாக நேசிக்கிறான். ஏன்? என்னை விசாரிக்கிறது இல்லை எங்கள் அப்பா அம்மா. அவங்க பாட்டுக்கு வேலை அது இதுன்னு பிஸியாக இருக்காங்க. சரி, அந்த பையன் என்னம்மா பண்ணுறான்? டெய்லியும் எனக்கு குட் மார்னிங் அனுப்புவான், நான் சாப்பிட்டியான்னு கேட்பான். நான் உடனே என்ன பண்ணேன்னா, யூத்ஸை விட்டுறது. இப்போல்லாம் யூத்ஸோட அப்பா அம்மாவுக்கு கவுன்சிலிங். என்ன சொல்லிட்டேன், அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு காலையில் எழுந்த உடனே ஒரு குட் மார்னிங் அனுப்பிடுங்க. சாப்பிட்டியான்னு ஒரு மெசேஜை, வாட் டு யூ திங்க்? ஒரு டெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துதா? சான்ஸே இல்லை. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாயமாலத்துக்குள்ளே பிசாசு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? அன்புக்கு அர்த்தமே தெரியாத ஒரு வயது, ஆனால் அன்பு பார்த்தா ரொம்ப. இந்த நாளில் கர்த்தர் என்கிட்ட பேசி உங்களுக்கு அனுப்பின ஃபர்ஸ்ட் வேர்டு என்னென்னா செல்ஃப் கண்ட்ரோல். அன்றைக்கி தானியேலுக்குள்ளே இருந்த இந்த செல்ஃப் கண்ட்ரோல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அங்கே வாசிக்கிறோம், அவன் தன் சொல்லுங்கள் இருதயத்தில். உங்கள் வலது கையை, யூத்ஸ் எல்லாருமே உங்கள் வலது கையை உயர்த்துங்களேன். அப்படியே உங்கள் இருதயத்தின் மேலே வச்சு சொல்லுங்கள், தீர்மானம் பண்ண போகிறேன் இன்னைக்கு. நான் சொல்லுங்கள், இன்னைக்கு நான் தீர்மானம் பண்ண போகிறேன். ஆமேன். இந்த தீர்மானத்தை நான் எதுக்கு பண்ணணும்? எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது. என்னென்னா, என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணுறாங்க, நான் மட்டும் ஏன் இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், எனக்கு மட்டும் ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா நண்பர்களை பார்க்கிலும் உங்களை கர்த்தர் உயர்த்த சித்தமாக இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறார். ஆமேன். ஏன் உங்ககிட்ட இன்றைக்கி பேசுகிறாரு? ஏன் எனக்கு மட்டும் சொல்கிறாரு இப்படி இரு, அப்படி இரு, இது பண்ணு, அதை பண்ணு, ஏன் சொல்கிறாரு? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சுற்றி நின்று ஒரு கேம் ஷோ நடக்குது, ஒரு கிரிக்கெட் நடக்குது அப்படின்னா எத்தனை பேருக்கு தோனி பிடிக்கும்? தோனியா? தூக்குங்க தம்பிகளா, சும்மா தான் தூக்குங்க, காசா பணமா கை தானே. கண்டிப்பாக பிடிக்கும். இன்றைக்கி தோனி அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பர்சன். இப்போ நீங்கள் தோனி வீட்டுக்கு போய் அவர் கூட ஒரு நாள் இருந்து பார்த்தீங்கன்னா, சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறவன் எத்தனை மணிக்கு வேணாலும் தூங்கலாம், எதை வேணாலும் சாப்பிட்லாம், எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மிஸ்டர் தோனி கிட்டே போய் அவரை பற்றி கேட்டிங்கன்னா, இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று அவருக்கு ஒரு டயட்டிஷியன் இருக்கார். அல்லேலூயா. இத்தனை மணிக்கு எழணும்னு அவருக்கு ஒரு கோச் இருக்கார். உங்களை மாதிரி எந்த டைம் வேணாலும் தின்னுட்டு தூங்கிட்டு சாப்பிட்டு நெட்ஃப்ளிக்ஸை பார்த்துட்டு இருந்தால் தோனி ஆயிருக்க முடியாது, உங்களை மாதிரி தான் ஆயிருக்க முடியும். இன்னைக்கு ஏன் தோனி அங்கே இருக்கிறாரு? ஏன் தோனிக்கு மட்டும் அந்த டயட்டிஷியன்? ஏன் தோனிக்கு மட்டும் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்? ஏன் தோனி மட்டும் காலையிலேருந்து அத்தனை முறை ஜாகிங் போகணும்? ஏன் அவர் மட்டும் அதை பண்ணணும்? ஏன்னா தோனியை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு நான் உங்களோட டிசிஷன் எடுக்க போகிறேன்? ஏன் இப்படி நான் வாழணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழணும், ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? எப்படி வேணாலும் நான் வாழுவேன், கர்த்தரிடத்தில் வந்தால் கர்த்தர் எனக்கு இரக்கத்தை கொடுத்துருவாரு. சும்மா ஆர்டினரியாக எல்லாரையும் மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்வீங்க. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் உங்களுக்கு வேணும்னா, யூ ஹாவ் டு சர்வ் திஸ் எக்ஸ்ட்ராடினரி காட். ஹல்லேலூயா. சில தீர்மானங்களை நீங்கள் இந்த எக்ஸ்ட்ராடினரி காடுக்காக எடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை எக்ஸ்ட்ராடினரியாக வைப்பார். ஆமேன். என்னோடய லைஃப்பில் ஐ ஹாவ் டு மேக் அ லாட் ஆஃப் டிசிஷன்ஸ். என் அம்மா எப்படின்னா என்னை வந்து ரொம்ப லிபரலாக வளர்த்தாங்க. என் அம்மா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, எல்லாத்தையுமே சொல்வேன். என் பின்னாடி முதல்ல நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் பின்னாடி வந்தான், போய் உடனே அம்மா கிட்ட சொல்லிட்டேன். காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ண, உடனே போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அல்லேலூயா. இன்னும் பியூட்டி என்ன, ப்ரப்போஸ் பண்ண பையனுக்கு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கொடுத்துட்டேன், இந்தா எங்கள் அம்மா கிட்ட பேசு. அடிப்பாவி, இப்படி யாராவது இருப்பாங்களா? ஸோ மை மதர் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் டு மீ. நான் என்கரேஜ் பண்ணுறேன். இன்றைக்கி நிறைய பெரியவங்க கூட இருக்கீங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து அவங்க இருதயத்தை திறந்து பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக பல ஆபத்துகள்லேருந்து அவங்களை உங்களால் காப்பாற்ற முடியும். ஆமேன். என்னால் ஏன் நான் தப்பிச்சுக்கிட்டேன்னு யோசித்து பார்த்தா, என் அம்மா என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதாவது என் அம்மா கிட்ட தைரியமாக நான் திறந்து பேசுகிற அளவுக்கு, அதை புரிந்து கொண்டு அதை எனக்கு ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு மை மதர் ஹேட் திஸ் ப்ராட் மைண்ட். ஆமேன். அது பல நேரங்களில் என்னை நிறைய பாவங்கள்லேருந்து என்ன பண்ணுச்சுன்னா
சிக்க விடாமல் தப்பிக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறேன், தயவு செஞ்சு பி எ குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்களுக்கு அம்மா அப்பாவை விட நல்ல நண்பர்கள் இந்த வயசில் தேவை. நீங்கள் நண்பர்களாக ஆகிட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பல ஆபத்துகள் இருந்து நீங்கள் அவங்கள ஈஸியாக என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். ஸோ அப்படி தான் என்னுடைய அம்மாவும் ரொம்ப இது பண்ணுவாங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. நானும் என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் ஹேர் ஸ்டைல். இன்னும் சொல்லப்போனால் என் மம்மி வந்து ரொம்ப என்ன மாடர்னாக வெஸ்டர்னாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, காலேஜ் படிக்கும் போது நான் தலை விரிச்சிட்டு தான் சர்ச்சுக்கே போவேன். இங்கிலீஷ் சர்வீஸ் நீங்கள் சென்னைக்கு வந்து பாருங்கள், சென்னையிலலாம் எப்படின்னா தமிழ் சர்வீஸ்னால் சுடிதார் போட்டிருப்பாங்க, இங்கிலீஷ் சர்வீஸ்னால் பேண்ட் போட்டிருப்போம். எங்களை பார்த்தாலே தெரியும் அவங்க இங்கிலீஷ் சர்வீஸ் போகிறவங்க. அது என்னன்னே தெரியல சைக்காலஜி. இங்கிலீஷ் சர்வீஸ்னாலே பேண்ட் போட்டு தலையை விரிச்சிருப்போம். நாங்கள்லாம் இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு போகிறவங்க. சுடிதார் போட்டு கொஞ்சம் என்ன மாதிரி போனிடெயில் போட்டிருந்தா அதெல்லாம் தமிழ் சர்வீஸ் போகிறவங்க. உண்மைதாங்க, வந்து பாருங்கள், நான் அப்படி தான் ஒரு சர்வீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இருந்த என்னை கர்த்தர் சந்தித்தார். when I got the encounter with the Holy Spirit of God, ஆண்டவர் என்னை முதல்ல சந்திச்சு மோசே மாதிரி முச்செடியில் இல்லைனாலும் என்னை மொட்டை மாடியில் சந்தித்தார். ட்ரூ. நானும் உங்களை மாதிரி தான் லேப்டாப் முன்னாடி உட்காந்து மணிக்கணக்காக பார்ப்பேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஊர் சுற்றுவேன், கேங்ஸ்டர். என் வார்டன் என்னை பார்த்து சொல்லுவாங்க, இவ ஒரு கேங் லீடர். எவனாவது ஒருத்தன் வந்து ஹாஸ்டலில் குதிச்சுட்டான், உடனே எல்லா ஹாஸ்டலையும் கிளப்பி போராடுவோம். நான் தான் வந்து சான்சலர் வந்து பேசணும், அப்போ தான் நாங்கள் போவோம்னு சொல்லியெல்லாம் போராட்டம் நடத்தினவ தான் நான். ஆனால் என்னை கர்த்தர் மொட்டை மாடியில் சந்தித்தார் பாருங்க. ஒரு நாள் நான் போய் ஜெபிக்கும்படி கர்த்தர் என்னை ஏவினார். போய் சந்திக்கும்பொழுது கர்த்தர் என் கூட வந்து பேசினார், ரொம்ப அற்புதமாக பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை வல்லமையாக பயன்படுத்த போகிறேன், தயவு செஞ்சு கீழே போய் லேப்டாப்பில் இருக்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணு. அதுதான் என்கிட்ட ஆண்டவர் பேசினது. இது வரைக்கும் என்ன தெரியுமா பேசுவார்? எப்போ பார்த்தாலும் என்கிட்ட என்ன பேசுவானா, அதை செய்யாத இதை செய்ய. நான் சொல்லுவேன், எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லுவீங்களா? ஒரு பிளெஸ்ஸிங்காக என்கிட்ட ஆண்டவர் பிளெஸ்ஸிங்கான நிறைய வார்த்தைகள் சொன்னதில்லை, ஆனால் அதை நான் அனுபவிக்கிறேன். ஹல்லேலூயா. என்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இதில் ரொம்ப பியூட்டி என்ன தெரியுமா? எங்கள் அம்மா எப்படின்னா, என் தங்கச்சி எதை வேணாலும் பண்ணிக்கிட்டா ஓகே சொல்லுவாங்க. ஆனால் அதையே நான் பண்ண எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ பண்ணக்கூடாது. எனக்கு ரொம்ப கோபமாக வரும். ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் என்ன மட்டும் இப்படி பண்ணுறாங்க? நான் யோசித்து கொஞ்சம் அம்மா மேலே கொஞ்சம் கசப்பு கூட இருந்தது. ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், என்னை கர்த்தர் அவருடைய ஊழியத்துக்கென்று நியமித்ததுனாலேயே சில காரியங்களை எங்கள் அம்மா எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி என்னுடைய தாய் ரொம்ப லிபரலாக இருந்த ஒரு நாட்கள் தான். ஆனால் என்னை கர்த்தர் சந்தித்ததுக்கு பிற்பாடு நான் எனக்கு ஒரு வட்டம் போட்டுக்கிட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் எப்போவுமே யூத் மீட்டிங்கில் ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பேன். இன்றைக்கி நீங்களும் போய் அந்த எக்ஸசைஸை பண்ண போகிறீங்க. என்னென்னா, வீட்டில் போய் ஒரு டைரி எடுத்து ஒரு வட்டத்தை போட போகிறீங்க. எத்தனை பேர் எஸ் சொல்கிறீங்க? சிம்பிள் தானே? ஒரு ரவுண்ட் புட் ரவுண்ட். அதுக்குள்ளே என்ன எழுத போகிறீங்கன்னா, நான் இதை பார்க்க மாட்டேன், நான் இப்படி பேச மாட்டேன், இதை நான் செய்ய மாட்டேன், இப்படி தான் நான் செய்வேன், அதெல்லாம் நீங்கள் எழுத போகிறீங்க. ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகமே உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் கடந்து போகிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புகிறேன். அப்படி தான் நாங்கள் வந்திருக்கோம். கர்த்தர் எங்கள் 2 பேரும் அப்படி தான் வாக்கு பண்ணி அனுப்பியிருக்கிறார். நிறைய பேர் இன்றைக்கி கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆமென். இது வரைக்கும் நீங்கள் பெற்றிருந்த அனாயிட்டிங்கில் ஒரு பெரிய ரிவைவலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுக்கு தெரியுமா எந்த மாதிரி ஒரு காலத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு? இது என்ன காலம்? இது என்ன காலம்? என்ன காலங்க? ஒருத்தர் யாராவது ஒருத்தர் சும்மா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். என்ன காலம்? கிருபையின் காலம். சூப்பர். இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் என்ன காலம்? என்னங்க? கடைசி காலம். கம்ப்யூட்டர் காலம். ஓகே. இன்னும் கடைசி காலம் இல்லையா? இது வெயில் காலம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். சிம்பிளாக பேசலாம். என்ன சொல்கிறீங்க? கடைசி காலம். இந்த காலத்தில் கர்த்தர் யாரை எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு பெரிய பிரச்சனை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்துருச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட சேரக்கூடாதுன்னு. அவங்க பேர் மோவாபியர். புரிஞ்சிச்சிங்களா? மோவாபியர். இந்த கூட்டத்தோட போய் சேரவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்லியிருந்தார். ஆனால் நம்ம ஆட்கள், நம்ம எப்பவுமே அப்படி தான், சேராதனா சேருவோம், சேருனா சேர மாட்டோம். ஆமென். அதே மாதிரி தான் நம்மள மாதிரியே இஸ்ரவேல் ஜனங்களும் நம்மள மாதிரியே தான். அவங்க என்ன பண்ணாங்க? சேராதனா போய் சேர்ந்து சாப்பிட்டு அவங்க திருவிழா வச்சாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? போய் சேர்ந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு
அது விட்டுட்டு வராமல் வேசித்தனம் வேற பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி பண்ணும் பொழுது கர்த்தருக்கு பயங்கர கோபம். நான் சொன்னதை மீறி எப்படி நீங்கள் இப்படி செய்வீங்க, அதுலேயும் உச்சக்கட்டமாக அவர்களோடு கூட வேசித்தனம் பண்ணுகிற அளவுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு ஆண்டவர் கோவம் வந்து ஒருத்தரையாக போட்டு தள்ளிட்டே வராரு. எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. திடீர்னு நம்ம கூட இருந்த அக்கா அண்ணா எல்லாம் அப்படியே ஒருத்தராக மறிக்கிறாங்க. இதை கேட்டு இதை பார்த்த நம்முடைய தலைவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், அப்போ இருந்த தலைவர்கள் மோசேயும் ஆரோனும் மோசேயும் தலை கீழே விழுந்து அழுகுறாங்க. ஓ ஓ ஓ ஓன்னு. ஏன் அழுற அப்படின்னா எல்லாரும் சாகுறாங்க. அழுகுறாங்க. இன்றைக்கும் அப்படிதான் மூத்த ஊழியர்கள் உட்கார்ந்து, ஆண்டவரே எங்கள் தேசத்தை எழுப்பும் ஒரு எழுப்புதலை தாரும் என் தேசம் அழுகிறதேன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் பார்க்கும்போது எதுக்கு தான் இந்த ஆள் இப்படி அழுறாரோ. நான் என்னுடைய ஒரு குட்டி பையன் 2வது படிப்பான்னு நினைக்கிறேன், இப்படி தான் என்ன மாதிரி ஒரு அங்கிள் பேசிக்கிட்டு இருந்தார் மைக்கில். திடீர்னு அவன் வந்து, இல்லை யாருண்ணா இவர் பெரிய பூமர் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு. எனக்கு பூமர்னா, எனக்கு தெரிஞ்ச பூமர் நாங்கள் சாப்பிடுவோம், 90s கிட்ஸ் பூமர் சாப்பிடுவோம். என்னண்ணா இவர் பூமர் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு. பூமர்னா என்னடா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், இந்த பழைய காலத்தாலெல்லாம் நாங்கள் பூமர்னு சொல்லுவோம். இந்த வளவலான்னு பழைய காலத்து ஆளுங்க பேசினா என்னவா? சில பேரை பார்க்கும்போது, சில ஊழியக்காரர்கள் அழுகிறத பார்க்கும்போது, ஆண்டவரை எழுப்பும் என்று சொல்லும்போது நமக்கு கூட என்ன தோணும்? அப்படி தான் தோணும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் யாரை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? மோசேயும் ஆரோனும் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிபன் ஆகிய பினேகாஸ் ஒரு டிசிஷன் எடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். திஸ் இஸ் த ரைட் டைம் அண்ட் த ரைட் டே ஃபார் யூ டு டேக் சம் ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ராப்பர் டிசிஷன்ஸ். ஆமென். அப்போ ஒரு முடிவு எடுக்கிறார். இப்படியே போயிட்டு இருந்தால் எல்லாரும் செத்துடுவாங்க, ஒருத்தரும் நம்மளை சுற்றி இருக்க மாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய கைகளில் அவன் ஈட்டியை எடுத்து செயல்பட்ட பொழுதுதான் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலை விட்டு மாறினது. அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய மூத்த ஊழியர்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு. ஷைனான பல ஊழியர்களுக்கு வயசாயிடுச்சு. பல இடங்களுக்கு அவங்களால டிராவல் பண்ண முடியல. ஆனால் அழுகிறாங்க, ஆண்டவரே எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தான் நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு ஈட்டியை பிடிச்சி எழுந்துட்டீங்கன்னா, நீங்கள் சில தரமான முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துட்டீங்கன்னா, அழிக்க வேண்டியவர்கள் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா, கர்த்தருடைய கோபம் நம்முடைய தேசத்தை விட்டு மாறிடும். ஆமென். அநேகர் இயேசுவை தெரிந்து கொள்வாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க செயல்பட முடியாமல் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்லுங்கள், அப்பா என்ன நான் இருக்கிறேன்ப்பா பினேகாசை போல், சொல்லுங்கப்பா நான் செஞ்சு முடிக்கிறேன். யாரை தூக்கணும் சொல்லுங்கள், யார் கதையை முடிக்கணும் சொல்லுங்கள், நான் இங்கே இருக்கிறேன் சொல்லுங்களேன். கை உயர்த்தி சொல்லுங்கள். எத்தனை பேர் ஊழியத்துக்கு சும்மா யாரும் கை உயர்த்திடாதீங்க. எனக்கு இந்த சும்மா ஒப்புக்கு சப்பான்லாம் பிடிக்காது. ஹல்லேலூயா. கை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க, இதோ லார்ட் ஐ ஆம் அவைலபிள் சொல்லுங்களேன். எத்தனை வாலிபர்கள், எனக்கு வாலிபர்கள் வேணும். ஆமென். எத்தனை வாலிபர்கள் ஊழியத்துக்குன்னு? ஒரே ஒரு பொண்ணு, 1, ஓகே 3 4. உண்மையா கை உயர்த்தி, ஓகே அவ்வளோ பேர் தானா அவைலபிள்? கேர்ள்ஸில் ஓகே கை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவர் பார்த்தாப்பா ஐம் அவைலபிள், நான் இங்கே இருக்கேன்னு சொல்லுங்கள். தோ இருக்கேன்ப்பா, இங்கே தான் இருக்கேன், என்னை யூஸ் பண்ணுங்க, இங்கே இருக்கேன், என்னை பயன்படுத்துங்க. ஆமென். அப்படி தான் தானியேல் கர்த்தருக்கு ஒரு முடிவு எடுத்தார். அவரே அவருடைய இருதயத்தில் வசனம் சொல்லுது ஒரு தீர்மானம் பண்ணார், நான் இதை. இன்னொன்று என்னன்னா, பார்க்காம இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பார்க்காதது அனுபவிக்க வேண்டிய ஆசை இல்லை இல்லையா? நம்ம நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, அதை அனுபவிக்கணும்னு நமக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் பார்த்து ஒன்றை அனுபவிக்காமல் இருக்குது எவ்வளோ கஷ்டம். எஸ் ஆர் நோ? ஆமாம் தானே? நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு போஸ்டர், ஒரு தவறான போஸ்டர் ஒரு முறை பார்த்துருவோம் நம்ம. ஆமாம் தானே? போகிறோம், நம்மளை சுற்றி ஃபுல்லாக போஸ்டர், சினிமா போஸ்டர், அந்த போஸ்டர் இந்த போஸ்டர் எல்லாமே இருக்குது. ஒரு தடவை இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பிடுறது பிரச்சனை இல்லை, 2வது முறை இப்படி பார்க்குறது தான் பிரச்சனை. அல்லேலூயா. அது நம்மளை சுற்றி இருக்கிறது தான் நம்ம கண்கள் அது மேலே படதான் போகுது. தேர் இஸ் நோ ராங் இன் தட். ஆனால் பார்த்துட்டு திருப்பி ஒரு தடவை பார்ப்போம், தேர் இஸ் மிஸ்டேக். அதே மாதிரி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விழுறது பிரச்சனை இல்லைங்க, விழுந்த உடனே எழுந்துருங்க. அல்லேலூயா. விழுந்துட்டேனே ஆண்டவரேன்னு எவ்வளோ நாளைக்கு? நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு ஒப்பாரி பாட்டு தான். ஆமென். ஜெயமாக பாடணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஒரு ஜெய அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். இது வரைக்கும் நீங்கள் ஜெயிக்க முடியாத பாவம், உலகம், பிசாசு இவர் எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஆமென். இந்த மத்திய வேலை கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபைகளை தரப்போ. த ஃபர்ஸ்ட் திங் தட் நான் சொல்ல விரும்பினேன், ஒரே ஒரு மனுஷன் உங்களுக்கு காமிக்கிறேன், செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி அவர் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே எத்தனை பேருக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் வேணும்?
வேணாமா? கர்த்தர் பார்க்குறாரு. எத்தனை பேருக்கு எனக்கு டபுள் போர்ஷன் பிளெஸ்ஸிங் வேணும்? ஆமாம், கை உயர்த்து நீங்கள் எல்லாருமே என் கூட சேர்ந்து யோபு 31ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்பி பாருங்களேன். என் கூட சேர்ந்து வாசிங்களேன். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? யோபு 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோபு ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான். ஹல்லேலூயா. யோபு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணத்தில் உடன்படிக்கை பண்ணுவாங்க. இந்த வேத புத்தகத்தில் நிறைய உடன்படிக்கைகளை நம்ம பார்க்க முடியும், பல தரப்பட்ட உடன்படிக்கைகளை பார்க்க முடியும். ஆனால் யோபு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். அவருக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கி நான் உங்களே பேசிகிட்டு இருக்கேன். நீங்களே உங்களோடு ஒரு சில டிசிஷன்ஸை எடுங்க. எத்தனை பேருக்கு கண்ணாடி பார்த்து பேசுகிற பழக்கம் இருக்குது? நீ ரொம்ப அழகாக இருக்கேடி, உன்ன மாதிரி அழகு வரவே வராது. ஹேர் ஸ்டைல் பாரு பயங்கரமாக இருக்குது. என் வயசில் அவங்க சொட்டை வந்துருச்சானா எனக்கு முடிப்பார். கண்ணாடி பார்த்து நம்ம மனசு எவ்வளோ பேசுது. ஆனால் நம்ம தாவீதை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தாவீது என்ன பண்ணியிருக்காருன்னா அவர்கிட்டே பேசியிருக்காரு. ஆமாம் தானே? இப்போ சங்கீதத்தில் எஸ்ஸோனோ, என் ஆத்துமாவே பேசுகிறாரா இல்லையா? நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி. அவருக்குள்ளே பேசிப்பார். ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, நம்மளே நமக்குள்ளே பேசிக்கிறது. அதுக்கு நமக்கு டைமே இல்லை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் 4 பேரை வச்சு சுற்றி வச்சுக்கிறது தான். தனிமையாக நேரத்தை செலவிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்ஸை வச்சுருக்கிறார். ஐ என்கரேஜ் யூ டு ஹேவ் சம் ஃபெல்லோஷிப். ஆனால் வாலிப காலத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆண்டவர் சமூகத்துக்கு தனியாக போயிட்டு வாங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை சந்திப்பார். இந்த இடத்துல யோபு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னென்னா, நானே என் கண்ணோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, அந்த அம்மாக்கள் எல்லாம் பார்க்க மாட்டேன், என் மனைவியை தவிர வேறு யாரையும் நான் என்ன பண்ண மாட்டேன். இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் சொல்ல முடியும், நான் என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். என்ன உடன்படிக்கை அப்படின்னா, ஆண்டவர் எதை வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அது எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. லஸ்ட்டுக்கும் லவ்வுக்கும் என்ன வித்தியாசம் அக்கா? லஸ்ட்டுக்கும் லவ்வுக்கு என்ன வித்தியாசம்? ஸ்கூல் படிக்கும்போது லவ் வந்தால் அது லஸ்ட்டாங்க்கா, காலேஜ் படிக்கும்போது லவ் வந்தால் அது லவ்வாங்க்கா. நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டால். லஸ்ட்டுக்கும் லவ்வுக்கும் அதெல்லாம் வித்தியாசம். 40 வயசு ஆனாலும் கர்த்தர் எதை விளக்கினாரோ அது வேண்டும் என்று சொன்னால் அது லஸ்ட். ஹல்லேலூயா. வெரி சிம்பிள். வாட் இஸ் லஸ்ட்? எது ஆண்டவர் வேணான்றாரோ அது எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அது லஸ்ட். அது எத்தனை வயசாக வேணாலும் இருக்கலாம், 60 வயசாக கூட இருக்கலாம். If God says no to that, you say yes, I want it, then it is lust. ரொம்ப அழகாக என்னுடைய கணவர் காலில் ஒரு விஷயம் சொன்னார். நமக்கு ஆண்டவர் எதையுமே ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். சரி போ, ஓகே கோ ஹெட் அப்படின்னு விட்டுருவார். ஆனால் அப்புறம் பின்னாடி குத்துப்பட்டு அடி வாங்கி உத வாங்கி எங்கே தான் வரணும்? ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுங்க. ஆண்டவரே, நீங்கள் நோ சொன்னால் அதுக்கு நானும் நோ சொல்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. ஆமென். இந்த வயசு இல்லைப்பா, நிறைய பெரியவங்க இருக்கீங்க, நீங்களும் முடிவெடுங்க. அப்பா, என் பிள்ளைக்கு இந்த பையன் வேண்டான்னு கர்த்தர் சொன்னார்னா ஜாதி எதையும் பார்க்காம என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. நல்ல தீர்மானங்களை சின்ன வயதுலேருந்து எடுக்க நம்ம பழகிட்டோம். என் லைஃப்பில் ஆண்டவர் ஒரு டிசிஷன் எனக்கு முன்னாடி வச்சார். என்ன அப்படின்னா, ஊழியத்துக்கு போகணும், வேலைக்கு போகணும். எனக்கு நல்ல ஒரு துபாயில் ஆஃபர் ஒன்று வந்துச்சு. எனக்கு வெளிநாடு போகணுன்றது தான் என் வாழ்க்கையின் லட்சியம். இந்த குட்டி பையன் பேசிகிட்டு இருக்காங்க பாரு, 4 பேரும் அவங்க இருக்காங்களே, அந்த வயசுலேருந்தே நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, வெளிநாடு போகணும். என் குடும்பத்தில் எல்லாரும் வெளிநாட்டில் இருந்ததுனால எனக்கு ஒரு ஆசை. ஆனால் அப்படி இருந்த என்னை கர்த்தர் சந்தித்து என்னை ஊழியத்துக்கு வான்னு அழைத்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு துபாயிலேருந்து. 1 மாதத்துக்கு 1.5 லட்சம் கிட்ட சம்பளம். எனக்கு அப்படியே டைரெக்டாக நான் என்ன பண்ணலாம், வேலைக்கு போகலாம். அந்த அளவுக்கு எனக்கு எந்த ஒரு இன்டர்வியூ கூட கிடையாது. ஏன்னா நான் இந்த வேலை ஸ்தலத்தினுடைய டாக்டருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், நல்லா வேலை செய்வேன். அவர் என்னை நினைத்தபடினால அவர் என்னை அனுப்ப ரொம்ப ஆசைப்பட்டார். என்னை சவுத் ஆஃப்ரிக்கா அனுப்பணும்னு நினச்சார், என்னை மால்தீவ்ஸ் அனுப்பணும்னு நினச்சார், என்னை துபாய்க்கு அனுப்பணும்னு நினச்சார். எப்படியாக இந்த பொண்ணுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் கர்த்தர் இவ்வளோ வருஷமாக சின்ன வயசுலேருந்து நான் ஏங்கி பார்த்த ஒரு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை. அப்படி என் கைக்கு அது கிடைக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பேச, யூ ஆர் நாட் கோயிங் அப்ராட் ஃபார் ஒர்க் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார். நானும் சரி எந்த ஆஃபரும் வராதுனாலும் ஓகேன்ட்டேன். அதுக்கப்புறம் ஆஃபர் வருது. ஆமென். அந்த ஆஃபர் வந்த உடனே நான் சொன்னேன், எப்படி ஒரு தைரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தா தெரியுமா? அந்த ஆஃபர் என் முன்னாடி வரும்பொழுது நான் சொன்னேன், நோ ஐ எம் நாட் கோயிங் இட். ஆமென்.
அப்படி சொல்லும்போது என்னோட வேலை செய்து கொண்டிருந்த அந்த டாக்டர் சொன்னார், யூ ஆர் அ ஃபூல். என்ன சொன்னார் அப்படின்னு? என்ன அர்த்தம்? நீ ஒரு முட்டாள், யாராவது இப்படிப்பட்ட ஒரு ஆஃபரை விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு. ஆனால் உலகத்திற்கு பைத்தியமாய் தோன்றின என்னைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன மாதிரி நிறைய பைத்தியங்களை இந்த இடத்துலேருந்து கர்த்தர் உண்டாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நிறைய பைத்தியங்கள் கர்த்தருக்காக எழும்பட்டும். இந்த உலகம் உங்களை பார்த்து பைத்தியம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை தான் சூஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஆமென். when I just heard the word I'm a fool, that's okay. ஆமேன். 1.5 லட்சம் சம்பளம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. அப்போ கிடையாது, நான் பணக்கார குடும்பம் கிடையாது. என்னுடைய மாத சம்பளம் வெறும் ஒரே 1000 ரூபாய் நான் வச்சுப்பேன் என் மாதத்துக்குன்னு. மற்ற எல்லாவற்றையும் நான் அனுப்புவேன் எங்கள் அம்மாவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய சம்பளம் தேவைப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் நான் வாழ்ந்தேன். நான் சம்பாதிச்சு தான் என் தங்கச்சியை படிக்க வைக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். அப்படிப்பட்ட இடத்தில் கர்த்தர் என்னை சந்தித்த பொழுது ஆண்டவர் எஸ் சொல்லுன்னு சொன்னார், நான் எஸ் சொல்லிட்டேன். ஆண்டவர் நோ சொல்லுன்னு சொன்னார், நான் நோ சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு உண்மையாக வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய பிரசனத்தில் சாட்சியாக சொல்ல முடியும். நான் சொன்ன எஸ்க்காகவும் நான் சொன்ன நோக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒருவேளை இல்லை எஸ்ஸப்பா நான் வெளிநாடு போயிருப்பேன்னு சொல்லியிருந்தேன், என் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். ஆமேன், ஆமேன். இன்றைக்கி கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னாடி நிற்க வைத்திருக்க மாட்டார். இன்றைக்கி நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர என்னை பயன்படுத்தியிருக்கவே மாட்டார். ஆமேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, நீங்களே உங்கள் கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணணும். ஹல்லேலூயா. என்ன பண்ண போகிறீங்க? நான் இதை பார்க்க மாட்டேன்க்கா, நான் இதை கேட்க, எனக்கு கேபாப் இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். எத்தனை பேர் கேபாப், சினிமா, கேம்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ், அப்படி என்னென்னமோ இருக்குது இன்றைக்கி உங்கள் முன்னாடி. தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் ஒரு நோ சொல்லுங்கள். கையே காணும். நான் இன்றைக்கி ஒரு நோ சொல்ல போகிறேன். அந்த நோ உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். என்னை நம்புங்க. ஹல்லேலூயா. அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். தானியேலுக்கு முன்னாடி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தானியேலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சினிமா கதை பேசினாலும் அங்கே நீங்கள் பேசாமல், நோ நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டுறேன், நான் அப்படி போய்ட்டுறேன் நீங்கள் சொல்லி பாருங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் போகணுன்னு பிளான் பண்ணாங்கன்னா, சினிமாக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சாங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, ஏய் சினிமா வேணாம், பிரின்சி வரமாட்டான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் அப்படி உங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் மாமியார்லாம் ரொம்ப கர்த்தருக்குள்ள வைராக்கியமானவர்கள். சொந்தக்காரே கல்யாணம் வச்சாலும் பத்திரிக்கை எடுத்து வந்து எங்கள் மாமனார் மாமியார் கிட்ட சொன்னதை நான் கேட்டிருக்கேன். பத்திரிக்கை எடுத்து வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு சொல்லுவாங்க, சண்டே வச்சுருக்கோம், நீங்கள் வரமாட்டீங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. நாம் யார் என்பதை இந்த உலகம் சொல்லணுங்க. அல்லேலூயா. அவங்க அதை செய்ய மாட்டாங்க, அவள் அதை பார்க்க மாட்டா, அவனுக்கு அது பிடிக்காது அப்படின்னு உங்களை பற்றி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் சாட்சி சொல்லும்படி ஒரு வாழ்க்கையை வாழணும். ஆமேன். அப்படி மட்டும் நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா இந்த நாள்லேருந்து 10 வருஷம் கழித்து உங்களுடைய நாள் இதை எழுதி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு அக்கா வந்தாங்க, இப்படி சொன்னாங்க, அதுக்காக நான் நோ சொல்கிறேன், சினிமாவுக்கு நோ சொல்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கக்கூடாது நோ சொல்கிறேன், இதுக்கப்புறம் இதை கேட்க மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற நோ 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 எண்ணி ஒரு 10 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். இந்த செகண்ட் பாயிண்ட்டை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஒரே ஒரு வசனம் தான். செகண்ட் பாயிண்ட் இதே மாதிரி என் கூட சேர்ந்த நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து நம்ம அதை வாசிக்க முடியும். இங்கே சாலமோன் ஞானி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சோம்பேறின்னு ஒரு குரூப் இருக்கா? அந்த சோம்பேறி என்ன பேர் வச்சுக்கோன்னா அதுக்கு லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு வச்சுக்கோ. ஹல்லேலூயா. என்னவா சோம்பேறிக்கு பேர்? ஃபீமேல் வெர்ஷன். சோம்பேறி ஃபீமேல் வெர்ஷனுக்கு பேர் லிட்டில் பிரின்சஸ். டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ். எந்த வேலையும் செய்யாது, எந்த வேலையும். அதுக்கு ஒரு பெருமை வேற. அதில் சோம்பேறியாக இருக்கிறதுக்கு பெருமைப்படுற ஒரு ஜென்ரேஷனுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். வாலிபர்கள் சோம்பேறியாக இருக்கிறது, யூத்ஸ், யங் பாய்ஸ். உங்களுக்கு ஏதாவது பேர் இருக்குங்களா? அது ஏதோ ஒன்று புள்ளிங்கோ. கரெக்டா? புள்ளிங்கோ. யார் இவங்க? சோம்பேறி பசங்க. சோம்பேறி பசங்க பேர் புள்ளிங்கோ, சோம்பேறி பொண்ணுங்க பேர் லிட்டில் பிரின்சஸ். இப்படிப்பட்ட உங்கள் சோம்பேறிகளை போல இப்படிப்பட்ட சோம்பேறிகளுடைய வயல் ஒன்று இருந்துச்சான். அந்த வயல் வழியாக சும்மா நடந்து போயிட்டு இருக்காரு. இவருக்கு ராஜாவுக்கு வேலை இல்லாமல்
போய் பார்த்தா வெறும் முள், கரடு, பிரயோஜனம் இல்லாமல் வெறும் முட்காடு தான் இருக்குது. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? அப்படியே உங்கள் சர்ச்லேருந்து வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை அழகாக இருக்குது. நாங்கள் தான் காரில் உட்காந்துருந்தேன் பிள்ளையோட. ரொம்ப பியூட்டிஃபுல் ஆம்பியன்ஸ் சர்ச் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதுக்கு நன்றி சொல்கிறீங்க? ரொம்ப நல்ல ஆம்பியன்ஸில் சர்ச், ரொம்ப நேர்த்தியாக இருக்குது, ரொம்ப நல்ல ஏரியாவில் கர்த்தர் ரொம்ப நேர்த்தியாக கொடுத்துருக்குறாரு. அழகாக இருக்குது. அந்த தென்னை மரத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் அதை ரசிச்சுருக்கீங்க? ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இவர் போன இந்த லிட்டில் பிரின்சஸ், புள்ளிங்கோ, இந்த வயலெல்லாம் பார்த்தா வெறும் முள்ளு செடி தான், ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. இதை தான் இங்கே சொல்கிறாரு, அழகாக சொல்கிறாரு. 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன் நான் உங்களுக்காக. சோம்பேறியின் வயலையும் மதீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முட்காடுகளாக இருந்தது. ஆமென். செகண்ட் பாயிண்ட், ஒன் இஸ் செல்ஃப் கண்ட்ரோல். ரெண்டாவது செல்ஃப் டிசிப்ளின். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, செல்ஃப் டிசிப்ளின். நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது யார் தெரியுமா? ஒழுக்கம் உள்ளவர்களே கர்த்தருக்கு பிடிக்கும். ஆமென். இந்த பூமியை பார்க்குறாரு, ஒழுங்கின்மையாக இருக்குது, உடனே வந்துட்டார் ஆண்டவர். ஏன்னா அவருக்கு ஒழுங்கின்மை பிடிக்காது. வந்து தண்ணி அங்கே இரு, நிலம் இங்கே இரு, மீன்னா எங்கே தான் இருக்கணும்? கடலில் தான் இருக்கணும். நான் நிலத்தில் தான் இருப்பேன்னு சொன்னால் முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. பறவை சொல்லுது, இல்லை இல்லை நான் தண்ணிக்குள்ளே தான் இருப்பேன், வெயில் வெக்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தண்ணிக்குள்ளே பறவையால் எது எது எங்கே இருக்கணும் அது அங்கே இரு, இது இங்கே இரு, உனக்கு ஒரு ஏதேன் தோட்டம் அதுக்குள்ளே நீ இரு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிற ஒழுக்கத்தின் தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென். ஆமென். இன்னைக்கு நிறைய வாலிபருடைய வாழ்க்கையில் ஒழுக்கமே இல்லை. there is no discipline, there is nothing like that. எப்போ வேணாலும் எழுந்துப்போம், எப்படி வேணாலும் சாப்பிடுவோம், எங்கே வேணாலும் போவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். ஆனால் கர்த்தர் எங்களை நேசிக்கணும். எப்படி ஒரு ஆசை உங்களுக்கு? பேராசைன்னு நான் சொல்வேன். இதை நான் எப்படி வேணாலும் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை நேசிப்பார், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு மேன்மையான எதிர்காலத்தை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. இங்கே வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப அழகான வசனம் இந்த வசனம். என்னென்னா, நான் எப்பவுமே சொல்வேன் இந்த வார்த்தை, ஒரு 30 வயசுக்குள்ளே நல்ல விதைகளை விதைச்சிருங்க. எத்தனை பேர் 30 வயசுக்குள்ளே இருக்கீங்க? 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கேன்க்கா நான் சொல்கிறேன், 30 இயர்ஸ்க்குள்ளே நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க ஆண்டுடைய பிரசன்னத்தில், ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நல்லா படிங்க. தட்ஸ் an இன்வெஸ்ட்மெண்ட். ஆமென். கர்த்தர் யாரை சும்மா போறவர் ஆட்டு மேய்க்கிறவனெல்லாம் கர்த்தர் ராஜாவாக்க மாட்டார், புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் ராஜாவை யாரை மாற்றினார்? தாவீதை. வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் திஸ் டேவிட் ஹேஸ்? கொஞ்சம் ஆடு தான் அவங்க அப்பா அவனை நம்பி கொடுத்தார். ஆனால் அந்த கொஞ்சம் ஆடுகளையும் அண்ணாவை பார்க்கப்போ அப்படின்னா பத்திரமா ஒப்பு கொடுத்துட்டு போவார். ஆமென். வேலையை கொடுத்தா ஒழுங்காக செய்வார் தாவீது. ஒழுக்கம், டிசிப்ளின்டு யங் பாய். இன்னொன்று தாவீதுகிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எப்பவுமே அவருக்குள்ளும் பேசுவார், தேவனோடும் பேசுவார். எத்தனை பேருக்கு ஆண்டு கூட பேசுகிற ஹேபிட் இருக்குது? ஜெபம் பண்ணுறதை பற்றி நான் கேட்கல, பேசுவீங்க. எத்தனை பேர் பேசுவீங்க? நடக்கும் போது, உட்காரும் போது, ஏசப்பா அப்போல்லாம் எத்தனை பேர் பேசியிருக்கீங்க? அப்போல்லாம் அவங்ககிட்ட ஆண்டவர் பேசியிருக்காரு? திருப்பி நான் பேசின ஆண்டவர் என்கிட்ட பேசினாருன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? என்னுடைய வாலிப முழுவதையும் நான் அப்படி தான் செலவழித்தேன். என் காலேஜ் படிக்கும் போது ஆண்டவர் என்னை சந்திக்கலை. நான் அபிஷேகம் பெற்றிருந்தேன். நான் ரொம்ப திறமைசாலி பாஸ்டர் கிட்ட சொன்னால் அவர் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறார். நான் ரொம்ப திறமைசாலி. எந்த அளவுக்கு திறமைசாலினா, என்னால் 2 வேஷத்தையும் நல்லா போட முடியும். எப்படின்னா, சர்ச்சுக்கு வந்தால் என்னை போல ஒருத்தி இல்லை, காலேஜுக்கு போயிட்டாலும் என்னை போல ஒருத்தி இல்லை. ஆமென். ப்ரேயர் டீம், காலேஜில் ப்ரேயர் டீமும் இருக்கும். ப்ரேயர் டீமில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பயங்கரமாக ஜெபம் பண்ணுவோம். காலேஜில் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க பேர் செக்யுலர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூடயும் பயங்கரமாக ஆட்டம் போடுவேன். என் பர்த்டே வந்தால் இவங்களும் கேக் கட் பண்ணுவாங்க, அவங்களும் கேக் கட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும், 3 கேக்கு என் பர்த்டேக்கு, 4 கேக் இருக்கா? இருப்பீங்க, என்ன மாதிரி இருப்பீங்க. 2 வேஷத்தையும் பயங்கரமாக என்னால் போட முடியும். ஆனால் கர்த்தர் என்னை சந்தித்ததற்கு பின்பாகத்தான் நான் உண்மையான கிறிஸ்தவளாய் மாறினேன். அபிஷேகம் பெற்றிருந்தேன், அந்நிய பாஷை பேசியிருந்தேன், ஆனால் உலகம் என்னை விட்டு போகல. ஆண்டவர் எனக்குள்ளே வந்த முன்னாடி தான் எனக்கு காமிச்சார் உலகம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? என்கிட்ட நிறைய யூத்ஸ் கேள்வி கேட்பாங்க, அக்கா எப்படிக்கா பரிசுத்தமாக வாழ்கிறது?
எப்படிக்கா பாவத்தை? என்னால் அதை விட முடியல, என்னால் இதை விட முடியல. நான் நினைக்கிறேன் கேம் விளையாட வேணாம், அது ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்கிறேன். அதை பார்க்க வேண்டாம், அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கிட்ட பேச வேண்டாம், எனக்கு தெரியுது அது தேவ சுத்தம் இல்லைன்னு, ஆனால் என்னால் முடியலக்கா. எப்படியோ மெசேஜ் பண்ணிடுறேன், எப்படியோ பேசிடுறேன், ஏதோ ஒன்று பண்ணிடுறேன், என்னால் பண்ண முடியல. ஏன் அப்படி என்னால் முடியல? உங்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், எல்லா கேள்விக்கும் ஒரே ஆன்சர் தான். வெரி சிம்பிள். விட முடியாதவைகளை விட வேண்டுமா? ஒரே ஒரு விஷயம், பிடிக்க வேண்டியவரை பிடித்தால் விட வேண்டியது போயிடும். ஆமென். வெரி சிம்பிள். இதனால் விட முடியல, அது இருக்கட்டும் ஒரு ஓரமாக, நீங்கள் போய் பிடிக்க வேண்டியது பிடிச்சிருங்க. என்னுடைய வாலிபத்தில் எப்படி என்னுடைய பாவங்கள், எனக்கு இருந்த பாவம்னு சொல்கிறத விட நிறைய பாவம் எனக்குள்ள இல்லை, உலகம் எனக்குள்ளே இருந்தது. தேர்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஆமாவா இல்லையா? பாவத்துக்கும் உலகத்துக்கும். பாவம்னா கூட ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், இந்த உலகத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமென். வெரி டேஞ்சரஸ். இந்த உலகம் ரொம்ப மோசமானது. அது எனக்குள்ளே இருந்தது. கர்த்தரிடத்தில் போக போக நான் எப்படின்னா, டியூட்டி எனக்கு 9 to 5 இருந்தால் 5 o'clock வந்த உடனே போய் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். 5 o'clock வந்த உடனே குடுகுடுன்னு போய் குளிச்சுட்டு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் போட்டுட்டு, நான் இருந்த ஹாஸ்டல் வந்து ஒரு டாமெண்ட்ரி, இப்படி ஒரு பெரிய ஹால், அதில் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே என்ன போட்டிருப்பாங்க, பெட்டு போட்டிருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது பார்த்துருக்கீங்களா? டாமெண்ட்ரி. இந்த பெட்டுக்கும் இந்த பெட்டுக்கும் இவ்வளோ தான் இடம் இருக்கும். நான் குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எனக்குன்னு ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒன்று வச்சுருப்பேன் ஜபிக்கிறதுக்குன்னு. அந்த 2 பெட்டுக்கும் இடையில போட்டு உட்காந்தேன்னா சாப்பிட்ற வரையும் ஜெபம் பண்ணுவேன். நைட்டு மெஸ்ஸுக்கு போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரொம்ப அவர் தான் என் லவ்வர். என்னை கர்த்தர் சந்தித்த அந்த 4 வருஷத்தில் எத்தனையோ முறை ஐ ஹவ் டோல்ட் காட் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஏசப்பா, ஐ லவ் யூ ஏசப்பா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாய் அவர் என்னை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்ன சத்தத்தை கேட்டவள் நான். ஹல்லேலூயா. ஐ ஹாவ் லிசன். ஏன் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லிக்கார், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆமென். எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத, எந்த ஒரு குடும்ப பின்னணியும் இல்லாத, யாரும் தூக்கி விடுவதற்கு ஆவிக்குரிய சபனை என் குடும்பத்தில் தெரியவே தெரியாது. எனக்கு ஒரு ஊழியக்காரன் வேணும்னு சொன்னால் அப்படி யார் பார்க்கறதுக்கு கூட என் ஃபேமிலி யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த என்னை கர்த்தர் இன்றைக்கு பல இடங்களில் பயன்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? எந்த பேக்ரவுண்டும் வேணாம், யாரும் உங்களை தூக்கி விட வேண்டாம், யாரும் உங்களை உயர்த்த வேண்டாம். கர்த்தரை பிடித்தால் போதும், கர்த்தர் இல்லாத உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட போக போக என்னை விட்டு போக வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. எனக்கு அது ஆசையே போயிடுச்சு, ரொம்ப ஆசையே போயிடுச்சு. என்னென்னலாம் நான் பார்த்தேனோ அதெல்லாம் விடவே முடியாதுன்னு நான் யோசிச்ச நாட்கள் உண்டு. ஆனால் நான் கர்த்தரை தேட தேட தேவ சமூகத்துக்கு வர வர அவை எல்லாவற்றையும் விட கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் திங் இந்த யங் ஏஜில் உங்களுக்கு இருக்க வேண்டியது செல்ஃப் கண்ட்ரோல். ஆமென். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஒரு நாளில் வராது, இது எக்ஸசைஸ் மாதிரி. ஆமென். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். விழுந்தாலும் திருப்பி எழுந்து ஓடுங்க, முயற்சி பண்ணுங்கள். ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருங்க, அவருடைய ஹெல்ப்பை கேளுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கேட்டு செல்ஃப் கண்ட்ரோல். ஆண்டவரே, இதை நான் செய்யக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இன்றைக்கி போய் ரவுண்ட் போட்டு எழுதணும். ஆமென். எத்தனை பேர் எழுதுவீங்க? இன்றைக்கி நான் போய் ஒரு ரவுண்டை போட்டு அதுக்குள்ளே எழுத போகிறேன். செகண்ட் திங் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இஸ் செல்ஃப் டிசிப்ளின். தயவு செஞ்சு சோம்பேறியாக இருக்கிறதுக்காக, ஒரு லிட்டில் பிரின்சஸாக இருக்கிறதுக்காக, வீட்டில் ஒரு வேலை செய்யாததுக்காக தயவு செஞ்சு ப்ரௌடாக நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெற்றோருக்கு உதவி செய்ய வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கல்விக்கு படிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. எஸ், கர்த்தர் உங்களை திருச்சபையில் கொண்டு வந்திருக்காருன்னா அதை செய்ய வேண்டியது உங்கள் கடமை. நிறைய டிசிப்ளின்ஸ் நம்ம லைஃப்பில் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ஒழுங்குள்ள வாழ்க்கையை நான் வாழுவேன். ஒரு 7 days நிறைய சேலஞ்ச் வந்துச்சுல்ல. இன்றைக்கி அவன் இப்படி காலை தூக்கி கையை தூக்கி ஆட்டுவான், அதை ஒரு 10,000 பேர் ஆட்டுவாங்க, நம்மளும். ஆமாம் தானே? நானும் பார்ப்பேன் நிறைய பேர் உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களுடைய வாட்ஸ்அப், உங்களுடைய இன்ஸ்டாகிராம், உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இதில் எல்லாமே உங்களால் கர்த்தரை பிரதிபலிக்க முடியும். எத்தனை பேர் சினிமா சாங்ஸு, சினிமா வீடியோஸு, காமெடிஸு, சினிமா நிகழ்ச்சி. எனக்கு நல்லா தெரியும் ஒரு பாஸ்டரை, முடிக்க போகிறேன் நான் இந்த சம்பவத்தோடு முடிக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் பொண்ணு ஸ்டேட்டஸில் ஏதோ ஒரு வச்சுட்டு என்னது ஐ எம் அடிக்டட் டு திஸ் ஆர் திஸ் இஸ் ஏதோ ஒன்று போட்டிருந்தா. எனக்கு அது என்னன்னே தெரியல, ஏன் அவள் அது அடிக்டடாக இருக்கா, ஏன்னா எனக்கு அது என்னன்னே தெரியல. அப்புறம் பார்த்தா தான் அது வந்து ஒரு குக்கிங் ஷோ அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த குக்கிங் ஷோக்கு பேர் வந்து குக் வித் கோமாளி. சில பேர் அப்படியே என்ன கரெக்டாக நம்ம பார்க்குறது அக்கா சொல்லிட்டாங்களே அப்படின்னு. லைஃப் யூ ஜீரோ இன் எஜுகேஷன். எனக்கு படிப்பே வரலக்கா, ஜீரோ. நான் சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து பாருங்க, நீங்கள் உயர்ந்துவீங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்கரை விட கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். எனக்கு ஞாபகம் இருக்குது, படிப்புன்னு சர்ச்சுக்கு வராமல் டியூஷன் போய் படித்தவெல்லாம் கல்யாணம் பண்ணி சமைச்சிட்ருக்கா, புருஷனுக்கு சமைச்சு போட்டுட்ருக்கா. இல்லை, கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா?
தேவன் 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 என்று வந்தபடினாலே இன்றைக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவ சொல்றா, நான் படித்தேன், கஷ்டப்பட்டு படித்தேன், சர்ச்சுக்கு வராமல் படித்தேன், டியூஷன் போனேன், ஒன்றுமே இல்லை பிரின்ஸ் என் வாழ்க்கையில், நான் படித்த படிப்பு எனக்கு உதவலை. கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட். எத்தனை பேர் சொல்கிறீங்க? சர்ச்சில் ஒரு மீட்டிங் வச்சா நான் வந்துடுவேன்க்கான்னு எத்தனை பேர் இன்னைக்கு சொல்கிறீங்க? சண்டே சர்வீஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்க்கா. ஹல்லேலூயா. இன்னிலிருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிற விஷயம் செல்ஃப், சொல்லுங்கள், செல்ஃப் கண்ட்ரோல். நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஓகே, முடியும், நிச்சயமாக முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இப்போ ஊற்ற போகிறார். ஆமென். செகண்ட் திங், செல்ஃப் டிசிப்ளின். நானே என் வாழ்க்கையில் இத்தனை மணிக்கு நான் எழணும். நைட்டு தூங்கும் போது ஒரு முடிவு எடுங்க. என்ன முடிவு எடுக்கணும்? இத்தனை மணிக்கு நான் எழுந்துருவேன், இன்னைக்கு இதெல்லாம் செய்யணும், நாளைக்கு இதெல்லாம் செய்யணும்னு என்ன பண்ணுங்க, எழுதுங்க. நாளைக்கு ஒரு அதிகாரம் படிக்கணும், நாளைக்கு ஒரு ஜெபத்தை நான் செய்யணும், ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் பண்ணுங்க உங்கள் லைஃப்பை. நான் என் வாழ்க்கையை அப்படி தான் ஒழுங்கற்று எப்படி வேணாலும் சுற்றலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருந்த என்னை நான் ஒழுக்கத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்த பொழுதுதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆமென். God is expecting that from you. தாவீதை கர்த்தர் உயர்த்தினதுக்கான காரணம் அவர் கொடுத்த பொறுப்பை சரியாக செய்வார். தானியேலை கர்த்தர் உயர்த்தினதுக்கான அதுதான். கர்த்தர் இந்த வேத புத்தகம் முழுவதும் ஒரு சோம்பேறியையும் வைத்து கர்த்தர் ஒரு வேலையும் செய்யலை இந்த இடத்துல. எஸ் or no? சோம்பேறிகளை கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. ஆண்டவரே நான் பெருசா ஊழியம் பண்ணணும், நீங்க தூங்கிட்டு இருந்தா கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. அப்பா எனக்கு ஒரு 4 ஆடு தான் கொடுத்துருக்காங்க, உண்மையா அதை நான் மேய்க்கிறேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 ஆடு உங்களுக்கு என்ன வேலையை கர்த்தர் இப்போ கொடுத்துருக்காரோ அந்த வேலையை சரியாக செய்யுங்க, உயர்வுகள் உங்களை தானா. எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று சேர்ந்து நம்ம சொல்ல போகிற ஆண்டரை பார்த்தாப்பா, அன்றைக்கு யோபு ஒரு முடிவை எடுத்தார். நான் என் கண்களோடு உடன்படிக்கை செய்வேன், நான் ஒரு தீர்மானம் பண்ணுவேன் என்று தாவீது ஒரு முடிவை எடுத்தார். நான் அதை தொடுவதில்லை, நான் அதை பார்ப்பதில்லை, நான் இதை பேசுவதில்லை என்று ஒரு முடிவை எடுத்தார். கை உயர்த்தி கண்களை மூடி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், வேடிக்கை பார்க்காதீங்க. ஸ்பெஷலி வாலிபர்களே, உங்களுக்காக தான் நிறைய மணி, நிறைய வேலைகள், உழைப்புகளை ஸ்பெண்ட் பண்ணி பாஸ்டர்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்களை மூடுவோமா? கண்களை மூடு. சின்ன பிள்ளைங்க கூட கண்ணை மூடலாம். இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் கர்த்தர் முதலாவது அபிஷேகித்த ஒரு பையனுக்குடைய வயசு 6. அல்லேலூயா. 6th இங்கே ஆண்டவங்கிட்ட காமிச்சார், இப்படி ஒரு குட்டி பையனை போய் அவன் மேலே கை வைனார், அவன் அபிஷேகம் பெற்றான். அவனை வேடிக்கை பார்த்துருந்த அடுத்த பையன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் யாரையும் அபிஷேகிக்க இப்பொழுது தயாராக இருக்கிறார். விட்டு கொடுக்கிறவர்களுக்கு அது சாத்தியம். ஆமென். ஆண்டவர் உங்ககிட்ட வேறு எதுவுமே கேட்கல. கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கல்ல, ஆண்டவருக்காக ஏசுப்பா கண்ணை மூடுவோமா? என்னை பார்க்கவே பார்க்காதீங்க யாருமே. கண்களை மூடுவோமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசுப்பா, இயேசுவே, இந்த நேரத்தில் அக்கா சொன்ன மாதிரியே நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். சொல்லுங்கள், என்ன தீர்மானம் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம், ஆனால் ஒரு தீர்மானமாவது எடுத்துட்டு தான் போகணும். வலது கரத்தை உயர்த்தலாமா? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, அப்பா நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா, இது முதல் நான் இதை பார்ப்பது இல்லை. டேக் சம் டிசிஷன்ஸ். இது முதல் இதை நான் பேசுறது இல்லை, இது முதல்ல இதை நான் செய்கிறது இல்லை. என் கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். இந்த கண்கள் தான் உங்கள் முழு சரீரத்துக்கும் விளக்காக இருக்குது. இது இருளடைந்தால் உங்கள் வாழ்க்கையே இருளாயிடும். இந்த கண்களில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் உங்கள் மூளைகளில் போய் பதிவாகுது. உங்களை அறியாமல் ஒரு நாள் நீங்கள் அதை செய்வீங்க. நான் சும்மா தான் பார்க்குறேன்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் ஒரு நாள் உங்களையே அறியாமல் நீங்கள் அதை செய்து கொண்டிருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, இன்றைக்கு நீ உன் கண்களோடு உடன்படிக்கை செய். உன்னையே ஒரு டிசிப்ளின்குள்ளே கொண்டு வா. எப்பொழுதுமே ஃபோன் பார்த்துட்டு இல்லாமல் 1 மணி நேரம் பார்த்துட்டு வச்சுட்டு வேற ஏதாவது பிரயோஜனமாக செய். ஆண்டவரே, நான் 1 மணி நேரம் ஃபோன் பார்த்துட்டு அடுத்து 1 மணி நேரம் வேறு ஏதாவது ஒரு பாட்டு கேட்பேன், ஒரு பாட்டை கற்றுக்குவேன், ஒரு ஹிந்தி பாட்டை கற்றுக்குவேன், ஒரு இங்கிலீஷ் பாட்டை கற்றுக்குவேன், கிறிஸ்டியன் சாங்ஸை போய் கேளுங்க. உங்களை போல வாலிபர்கள்லாம் கர்த்தர் இன்றைக்கு தேசங்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. எழுங்க. பெரியவங்களா அப்படியே கொஞ்சம் அந்நிய பாஷை பேசலாமா? அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு வாய்களும் அந்நிய பாஷைகள் வரட்டுமே. எந்தின ஷேதாலா சேந்தானா மஷாதே சேதானா நிஹந்தோனே மஷேதா சேஹந்தனா நதுனே மஷேதா சேந்தானா. என்னை கழுவும், நான் சுத்தமாவே சுத்திகரியும், நான் தூய்மையாவே. எத்தனை பேர் சொல்றீங்க, ஏசப்பா இதுவரை நான் பார்த்த எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்கப்பா, என் சிந்தையிலிருந்தே அதை டெலிட் பண்ணுங்க, இதுவரை நான் செஞ்சதெல்லாம் டெலிட் பண்ணிருங்கப்பா, என்னை கழுவிருங்கப்பா, என்னை கழுவும்,
பெரியவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பணும், உங்க பிள்ளைகளை கர்த்தர் கழுவணும், உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும். மோசேயை சந்தித்தது போல முட்செடியில் சந்திக்கணும், என்ன சந்தித்தது போல ஒரு மொட்டை மாடியிலாவது என் பிள்ளைகளை சந்திக்கணும். இன்றைக்கு என் பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும், இன்னைக்கு என்னுடைய வாலிபர்களை கர்த்தர் சந்திக்கணும். சந்துனாலிதனா ஷேதசகலா உங்க சத்தம் கேட்க நான் வாஞ்சிக்கிறேன். உங்க அந்நிய பாஷையின் சத்தம் கேட்கட்டுமே. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவாராக. என்னை கழுவும், நான் சுத்தமாவேன். ரெண்டு கரத்தை உயர்த்தி காரியும் கரங்களை உயர்த்தி அப்பா என்னை கழுவும். இன்னைக்கு ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு வேணும். நீ தோமா ஷேகாத்தை செந்தலலா என்னை மாற்றிடும். எத்தனை பேர் சொல்லுவீங்க உம்மை போ என்னை மாற்றிடும், என்னை மாற்றுமே. உம்மை போ என்னை மாற்றிடும். அப்பா இந்த உலகத்துல நீங்க பிறந்தீங்க, இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்தீங்க, என்ன போலவே வாலிபத்தை சந்திச்சீங்க, என்ன போலவே ஒரு வாலிபன் அந்த பூமியில நடமாடுவீங்க. ஆனா பாவம் உம்மை மேற்கொள்ளவில்லை. நீர் பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்தீர். தானியேல் வாழ்ந்து காண்பித்தார், யோசேப்பு வாழ்ந்து காண்பித்தார். வாலிபத்தில் பரிசுத்தம் சாத்தியம். சதுரலதேரே நிஷகத்ரேவலா என்னை மாற்றிடும், என்னை மாற்றுமே. சத்தம் உயர்த்தி பாடுவோம். அதனாயோ ஷேகி செந்தனலதேரே என்னை மாற்றுமே, என்னை மாற்றிடும். ஒரே 2 நிமிஷம், 1-2 minutes அப்படியே கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை பேசுகிற எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பேசுவோமா? உங்களுக்குள்ள ஒரு நதி இருக்குங்க, அந்த நதியை கொஞ்சம் பாய விடுங்க. இங்க வறண்டு இருக்கிற வாலிபருடைய வாழ்க்கையில நிரப்பத்தக்கதாக பெரியவங்க பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட இருந்து ஒரு நதி புறப்படட்டும். முன்பு இருக்கிற ஊழியர்கள் இடத்திலிருந்து ஒரு நதி புறப்படட்டும். அந்த நதி புறப்பட்டு இந்த வறட்சியான வாலிபருடைய வாழ்க்கையில, இந்த வாலிபருடைய வயல்கள் எல்லாம் வறட்சியா இருக்கு, வெறும் முட்கள் தான் இருக்கு. அவங்க திரும்பி ஒரு நாள் பார்க்கும்போது ஏமாந்து போயிடுவாங்க. அறியாம தவறானவர்களை விதைத்துக் கொண்டிருக்கிறாங்க. நீங்க பேசுகிற பாஷைகள், நீங்க பரிசுத்த ஆவியானவரை வரவேற்க போகிற விதம் இன்றைக்கு இவருடைய வாழ்க்கைகளை நிரப்ப போகிறது. எங்கள் வாலிபர்களை நிரப்பும், எங்கள் வாலிபர்களை எழுப்பும். அவருடைய வயல்கள் முட்களாய் இருப்பது இல்லை. நல்ல விதைக்க உதவி செய்யுங்கப்பா. ஒழுக்கத்தை கற்றுத்தாருங்க. என் பிள்ளைகள் ஒழுக்கமா வளரணும், என் பிள்ளைங்க உம சுத்தத்தின்படி வளரணும், எங்க பிள்ளைகள் தேவ சுத்தத்தின்படி வளரணும். விட வேண்டியதை விடுவதற்கு பலன் தாங்க, பிடிக்க வேண்டியதை பிடித்துக் கொள்ள பலன் தாங்க. நிரப்புங்கப்பா, பிள்ளைகளை நிரப்புங்க, 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 நிரப்புங்க. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. கடைசியா பாடி முடிச்சிடலாமா? ஆவினாலே நிரப்பிடுங்க. 2 கரத்தை உயர்த்தி, என்னால விட முடியலப்பா, எனக்கு தப்புன்னு தெரியுது, அது எனக்கு தப்புன்னு தெரியுது, ஆனா என்னால விட முடியல. ஆனா அக்கா சொன்னாங்க, உங்க அபிஷேகம் வந்தா எல்லாத்தையும் விட்டுற முடியும்னு, எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும்னு. இந்த கடைசி நிமிஷம் நான் கர்த்தர் உங்களை சந்திக்கிற நிமிஷம். பாடலாமா? நிரப்பிடுங்க. ஜெபமா சொல்லுங்க, என்ன நிரப்பிடுங்கப்பா. இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ள போற இந்த அபிஷேகம் என் கடைசி மூச்சு வரை என்னோடு வரப்போகிறது. நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்கிற அபிஷேகம் என்னை ஜெயமாய் கிறிஸ்துவின் அண்டை கொண்டு போய் சேர்க்க போகிறது. இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்கிற அபிஷேகம் என்னை பரலோகத்துக்குள் கொண்டு போக போகிறது. சாந்தி ரகலபது. கரங்களை தட்டி பாடலாமா? நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, வேகமாக என்ன நிரப்பிடுங்க,
பலன், அசுத்தத்தை வெறுக்க ஒரு பலன், கர்த்தர் நோ சொல்றதுக்கு நோ சொல்றதுக்கான பலன், ஆண்டவர் செய் என்பதை செய்து முடிப்பதற்கான பலன், கர்த்தர் விட சொன்னதை விடுவதற்கான பலன், கிறிஸ்துவை நேசிப்பதற்கான பலன், கர்த்தரை பிடித்துக் கொள்வதற்கான பலன் உன்னதத்திலிருந்து இந்த வேளையிலே எங்கள் பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.